அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வந்து இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். காவாங்கரைக்கு போல் தாத்தா கடையில் வாங்கிட்டு வந்தேன். கவலை மீனும் இந்த சங்கரா மீனும் வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிலோ மீனும் அது 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். இந்த இன்றைக்கி இங்கேயே வாங்கிட்டு வந்து இங்கேயே எப்படியே சமைச்சிக்கலான்ட்டு சங்கராவை வறுத்துட்டு இன்றைக்கி இந்த மீனை போட்டு நாங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், உப்பு போட்டேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். நல்லா பெரட்டி எடுத்துடணும். ஏன்னா இது வந்து முழுசாக எதுக்கு நாங்கள் வாங்கினோன்னா அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்தோம்னா கழுவும் போது மீன் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து நம்ம இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் வீட்டில். அந்தமாரி அது பெரிய மீனுன்னா துண்டு மீனுன்னா அது உங்களுக்கு அது அப்படியே இருக்கும் மீன். இப்போ இது வந்து கழுவும் போது அந்த கரைஞ்சிடும் மீன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்தமாரி வந்து சில பேர் வந்து மீனோடு வச்சு மீனை வச்சு இந்தமாரிலாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்தமாரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மீன் இப்படி வெட்டி கொடுத்தாங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிக்கிட்டோம்னா இதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும். நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள். அந்தமாரி வந்து செய்கிறது வந்து சுத்தமாக இருக்காது. மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணணும். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். இல்லை சொல்கிறேன், நீங்களும் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாங்கி மீன் வந்து சமைக்கிறீங்க. அதனால் வந்து உறவுகள்லாம் வந்து அதனால் வந்து இது வந்து இப்படி தான் வெட்டி தருவாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும், இப்படி கத்தியை வச்சு இப்படி நல்லா லைட்டாக வகுந்து விட்டுட்டிங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அந்த மீனோடு வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த உள்ளக்கையே இருந்துக்கும், அந்த வயிற்று உள்ளக்கே அந்த மீனெல்லாம் அப்படியே இருந்துக்கும். அது வந்து நல்லா இருக்காது. மீன் வந்து கவுச்சி ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. நல்லா வந்து இந்தமாரி இதை பாருங்கள், இதில் எவ்வளோ குப்பை வந்துச்சு பாருங்கள். இந்த நாங்கள் கழுவுறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கழுவும்போது ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து அந்த மீனை வச்சு செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது. நல்லா மீனை வந்து இப்படி நல்லா க்ளீன் பண்ணணும். பண்ணால் தான் அந்த உள்ளே இருக்கிற ஸ்மெல்லெல்லாம், அந்த கவுச்சி ரத்தம் இந்த இதெல்லாம் வெளியே வரும். பாருங்க, மீன் வந்து எப்போவுமே வந்து கழுவிட்ட பிறகு நீங்கள் வந்து மீனை வந்து இது பண்ணி கழுவுறதுக்கு முன்னாடியே மீனை வந்து இந்தமாரி நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் மீன். மார்க்கெட்டுக்கு போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே வாங்குறதுனால கொஞ்சம் ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த தாத்தா கடையில். போக முடியல அங்கே. என்ன சொன்னேன், இது வந்து நல்லாயிருக்கும். குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். கவலை மீன் இது. இங்கே இருங்க, இது ஆயும் போதே நல்லா இப்படி க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்கும். அதே பொறுமையாக செய்யணும், எடுக்கணும். அள்ளி அள்ளி போடக்கூடாது. எப்போவுமே இந்த கவுச்சி தண்ணியில் வந்து மீனை இன்னொரு தண்ணியில் போடும்போது நீங்கள் வந்து இப்படி பார்த்து தான் ஒன்று ஒன்றா எடுத்து தான் போடணும். ஏன்னா இந்த கவுச்சி தண்ணி ஃபுல்லாக அந்த மீனோட அந்த தண்ணியிலே போயிடும் உங்களுக்கு. இது வந்து பெரிய சங்கரா. இது ஒன்றுமே நான் தாத்தா வெட்டிட்டாரு கடன்னு எடுத்து.
இதோடைய அழுக்கே எப்படி வருது பாருங்கள். இருங்க, உப்பு போட்டு உரசினேன். இந்த தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம். அதனால் வந்து இவ்வளோ குப்பை வந்துருச்சு, அந்த வயிற்றில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. அப்போ வந்து இதுவும் நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவிட்டோம். இதில் உள்ள ஸ்லாம்பு எல்லாமே இதில் அப்படியே நின்றுச்சு. அதனால் வந்து இது வந்து அப்படியே எடுத்து நம்ம கீழே ஊற்றிடுவோம். இப்போ வந்து இதில் ஒரு தண்ணி அப்படியே இப்படி எடுத்து நல்லா சுத்தமாக ஏன்னா இது மஞ்சத்தூள் போட்டிங்கனாலே அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா மீனுடைய இது எல்லாமே வந்துடும். இந்த பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். ஸோ மீன் அந்த உப்பு போட்டு உரசினது ஒன்று, இது ஒன்று, 2, இது ஒன்று, 3. இப்போ நல்லது அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அலசிடுவோம். இது வந்து இப்போ நாங்கள் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியில் போட போகிறேன். இந்தமாரி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போங்க. மீன் கடைக்கு போகும்போது இந்தமாரி பக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதில் மீன் எல்லாமே அது வந்து நம்மளுக்கு உள்ளக்கே அது கவுச்சி உடம்பு ஃபுல்லாக நம்ம மேலே படாது. அதுலேயே நம்ம வந்து கவரில் வச்சுக்கிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு மீன் தண்ணி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பட்டுரும். அதனால் வந்து நீங்கள் இந்தமாரி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக அதில் வாங்கி வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இது வந்து குழம்புக்கு போடுறதுக்கு எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். அரிசி கழிஞ்ச தண்ணியில் அப்படியே இது ஊறணும். இந்த மீன் அப்படியே எப்பவுமே அரிசி கழிஞ்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறோம். அதேமாதிரியே நல்லா செய்யுங்க. எல்லாரும் கற்றுப்பீங்க. உறவுகள்லாம் வந்து சொன்னோன்னே அதெல்லாம் கேட்டுப்பீங்க. இல்லை சொல்கிறேன். ஒரு கத்தியங்கம்மா இதுமாரி க்ளீன் பண்ணிட்டோமா, அந்த தண்ணியில் போட்டேன்னா இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்படி லைட்டாக அறுத்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் வந்து அந்த மீனில் வந்து பிடிக்கும். அதுக்கு தான் கழுவும் போது நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி அதை வந்து கட் பண்ணக்கூடாது. இப்படி 2 பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கணும் மீனை. அப்போ வந்து நல்லா உப்பு மிளகாத்தூளெல்லாம் நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டேன். பாதியாக வெட்டியிருக்கோம். இந்தமாரி கீரி விட்டு மீன் வருங்க. வறுத்தா தான் நல்லாயிருக்கும். மீன் நல்லா உப்பு டேஸ்ட்டு பிடிக்கும். ஏன்னா இது அப்படியே முழுசாக இருக்குதுல்ல உங்களுக்கு. இதில் வந்து லெமன் ஊற்றுங்க. நல்லா ஒரு 2 லெமன் ஊற்றுங்க. நல்லாயிருக்கும் மீன். ஏன்னா லெமன் அது சின்ன லெமன் தான். ஏன்னா இது வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம்ல, அதனால் ரொம்ப மஞ்சத்தூள் வாசனையே வரும் மீன். அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த நல்லா பெரட்டி வச்சிட்டோம்னா மத்தியானம் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதிலலாம் கேப்லலாம் அப்படி அப்படியே மசாலா வந்து சேர்ந்துடும். பிள்ளைங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் செய்கிறதா இருந்தால் அப்படியே இதுமாரி கீறி விட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த மசாலாத்தூள் போட்டு கொஞ்சம் பெரட்டி கொடுங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் சேர்க்கலைன்னா மஞ்சத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு இதுவாக இருக்கும். எல்லாம் நல்லா இந்த ஊக்கிது பாருங்கள். மசாலா அது உள்ளக்க போயிரு பாருங்கள், சேர்ந்துடும்.
எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்தமாரி தக்காளி ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். மீனானத்தில் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். இது வந்து கருவேப்பிலை வந்து எப்போவும் வந்து ஜர்னம்மா சமையல் வந்து கருவேப்பிலை வந்து கடைசியில் தான் போடுவேன். சும்மா கொஞ்சம் இருந்துச்சு முருங்கைக்காவை வந்து எப்போவுமே வந்து இப்படி கீறி போடுங்க. நல்லாயிருக்கும். நல்லா அதில் வந்து எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். உப்பு இந்த கத்திரிக்காய் 2 இருந்துச்சு. சும்மா அதை போட்டு அப்படியே மீன் குழம்பு மாதிரி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறது. சாம்பார் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. நம்ம செய்யும்போது வாசனையாகவும் இருக்கும். நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் அப்படி எண்ணெயில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவுக்கு பேரன் இருக்கிறாங்கல்ல லீவுக்கு, அதனால் போயிட்டு சரி இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நெய் சோறு ஆக்கலாம் அப்படின்ட்டு மீன் பொரிச்சிட்டு நெய் சோறு ஆக்கணும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த மிளகாத்தூள் நாங்கள் வந்து இந்த தனியாக அரைச்சி வச்ச தூளில் கறி மசாலா தூள் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறதுல நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறோம் இன்றைக்கி. இது வந்து வெறும் மிளகாத்தூளும் வெறும் தக்காளியும் தேவையான அளவுக்கு வேறு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. எப்படி இதுலேயே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக பார்க்கும்போதே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த இதெல்லாம் போட்டு நம்ம சேர்த்துருக்குறோம். இது கொஞ்ச நேரம் அந்த மசாலா வாசனை போட்டோம். இது எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து 3 கரண்டி போட்டிருக்கிறேன். 3 புளி சேர்த்துக்கோங்க. லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சேன். 2 வாட்டி கரைச்சும் இந்தமாரி இதில் வரும். இதில் வந்து வெந்தயமோ பூண்டோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நாங்கள் இந்த அரைச்சி வச்ச இந்த தனியா கறி மசாலா தூள் தான் போட்டு இதில் மீன் குழம்பு வைக்கிறோம். இது கொதிக்கட்டும் நல்லா சலசலன்னு. நல்லா கொதிக்குது சலசலன்ட்டு. புளியெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்ல. இது வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டு இந்த தனியா கறி மசாலா தூள் போட்டு நாங்கள் மீன் குழம்பு வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து என்னது இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீனானங்காய்ச்சி மீன் பொரித்து திணை சோறு. இந்த மீனை வந்து இப்படி போடுறதுக்கு முன்னாடி இப்படி கழுவி இப்படி இந்த அரிசி கஞ்சி தண்ணியில் போட்டு வச்சேன் பாருங்கள். தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் கலரு.
இதுமாரி இதை எடுத்து வெளியில் வச்சிடணும். மீன் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மீனை போடணும். அப்போ தான் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். மீன் நல்லா மணமாக இருக்குது, கொதிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது மீன். மீன் போட போகிறோம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மீனில் எப்படி க்ளீன் பண்ணி போட்டுருக்குறோம் பாருங்கள். ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. ஒரு கொதிக்க வச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா கொஞ்சம் வெந்த பக்குவம் வரும் உங்களுக்கு. கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. அது கிளறினோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. இந்த தக்காளிலாம் போட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக இருக்குது. கொத்தமல்லி கீரை நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். நிறைய செய்யும்போது மண்சட்டியில் செய்ய முடியாது. கொஞ்சமாக செஞ்சோம்னா மண்சட்டியில் செஞ்சுக்கலாம். அதுக்கு பெரிய மண்சட்டி வாங்கிக்கிட்டு களி வைக்கும்போது டப்புன்னு உடஞ்சிரும். அதனால் சட்டிங்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு சைஸுக்கு தக்கன அகலமான சட்டி வந்து மீன் குழம்பு வச்சா இந்தமாரி எல்லாம் சட்டி யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். மீன் குழம்புலாம் வந்து இதில் வச்சோம்னா இதுமாரியும் வச்சோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இது வந்து தஞ்சாவூரில் வாங்கினேன். 270 ரூபா இந்த சட்டி. அப்போ வந்து இது வந்து இது அகலமாக இருக்குதா, நல்லாவும் இருக்கும். இதில் மாரி இது மீன் இந்தமாரி மீனுக்கு வந்து கொஞ்சமாக செய்தாலும் நாங்கள் மண்சட்டியில் செய்கிறோம். மீன் பொரிக்க போகிறோம். இந்த நெய் சோறு ஆக்கியிருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் மருமக தான் செஞ்சா. இன்றைக்கி நெய் சோறு தாளித்து விட்டா. நல்லா இதில் வந்து முந்திரி எல்லாம் போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த நெய் சோத்தில். வெறும் நெய், இஞ்சி பூண்டு, தக்காளி வெங்காயம், அவ்வளோதான். இந்த முந்திரி, கொத்தமல்லி, புதினா, இந்த ரம்பா இலை போட்டு விட்ருக்குறா. நல்லாயிருக்கும். இது வந்து கறி குழம்புக்கு, குருமாக்கு, இந்த மீன் குழம்பு, சிக்கனு, மட்டனுக்கு இதெல்லாம் வந்து இது நல்லாயிருக்கும் இந்த சோறு செஞ்சோம்னா. எண்ணெய் சூடாகிட்டு இது நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த மீனே போடணும். சூடு வரதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த மீன் வந்து வேகாது. மீன் வந்து நல்ல எண்ணெய் சூடான பிறகு நல்லா போட்டு இப்படி பரட்டினீங்கன்னா மீன் ஒட்டாமல் வரும். அப்போ தான் மீன் வந்து பொரிக்கிறதுக்கே ஒரு அழகு இருக்கும். அவசரமாக போட்டு எண்ணெய் காயத்திங்காட்டி மீனை போட்டோம்னா அந்த மீன் வந்து பிஞ்சு போயிடும். மீன் வந்து நல்லா தீயில இதில் பாருங்கள், இந்த மசாலாலாம் இதில் வந்து நல்லா எண்ணெய் நல்லா போட்டு மசாலா வந்து இதில் இதுமாரி கட் பண்ணிங்க. ஏன்னா வெட்டும் போதே நீங்கள் அதை கேட்காதீங்க. அப்படி கேட்குறீங்கன்னா அப்படி மீன் வந்து கழுவும்போது வந்து இதுவாயிடும், கரைஞ்சி ஓடிடும் மீன் வந்து. ஸ்கூல் லீவு நல்லா பிள்ளைங்க வந்து பேத்தி வந்து ஓதுற பள்ளிக்கு போயிட்டா. சாயங்காலம் இந்த
இந்தமாரி இந்த கட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் வந்து இந்த மசாலா பிடிக்கும். ஒரு நாளைக்கு வந்து இந்த க்ரீன் மசாலா இது போட்டு மீன் பொரிச்சு காட்டுறேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு இந்தமாரி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீன் போடுங்க எப்போவுமே சரி. அப்போ வந்து மீன் வந்து தீயாமல் நல்லா அழகாக அந்த மீனுடைய அழகே அப்போ தான் அழகு இருக்கும். அது மீன் வந்து நல்லா இந்தமாரி கொஞ்சம் மீனை வந்து இந்த வயிற்று பக்கம் வந்து வேகணும்ல, வேகிறதுனால உங்களுக்கு வந்து என்ன செய்றீங்கன்னா இப்படி பெரட்டி போட்டுருவேன். இப்படி பெரட்டி வச்சிங்கன்னா மீன் வந்து நல்லா வேகும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம். சேக்குமா வாங்க சாப்பிட்டு வாங்க, லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சேக்கத்தா சேக்கத்தா வா வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மசாலாத்தூள் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குது எங்களுக்கு, குழம்பு மிளகாய் தூள். அது வந்து நாங்கள் இப்போ வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்ருக்குறேன். சாயங்காலம் போய் அரைச்சிட்டு வந்து அவங்களுக்கு நாளைக்கு கொடுக்கணும். இந்த நெய் சோத்துக்கு வந்து இந்தமாரி வெங்காயம் வச்சு நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட பிச்சு அப்படி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் பேரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் வெங்காயம் வச்சு சாப்பிட்றது. அந்த 2 கிலோவுக்கு அவங்க வந்து கேட்டாங்க. தனியா வந்து இது வந்து காய வச்சுருக்கிறேன். மிளகாயும் நல்லா காஞ்சிடுச்சு. மசாலா ஜாமானுக்கு போடக்கூடிய பொருள் எல்லாமே இந்த மசாலா தூளுக்கு, குழம்பு மிளகாத்தூளுக்கு போட வேண்டிய பொருள் இது. தனியாக இந்தமாரி வந்து காய வச்சு நம்ம வந்து அதில் சேர்க்கணும். ஏன்னா வந்து ஒன்றாவே நீங்கள் காய வச்சிங்கன்னா அந்த வெயிலில் வந்து அந்த பொருள் வந்து இது வந்து தனியாக வந்து கனமாக இருக்குதா, இது வந்து உள்ளே கருக்கும், கீழே வந்து எறும்பு வந்துடும். அந்தமாதிரி கீழே போடும்போது இதை வந்து தனியான இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா காய வச்சிங்கன்னா நல்லா கடுகடுன்னு காஞ்சிடும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். அந்த தூள் வந்து இப்படி போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா இது வந்து வெறும் குழம்பு மிளகாய் தூள். மீன் ரெடி ஆயிடுச்சு. மீன் பொரிச்சிட்டோம், நெய் சோறு செஞ்சிட்டோம், மீன் குழம்பு வச்சிட்டோம். எல்லோரும் வாங்க சாப்பாட்டுக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. உறவுகள்லாம் வந்து இந்தமாரி செஞ்சு இந்தமாரி சமைச்சு இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா உறவுகளும் இந்தமாரி எப்பவுமே வந்து ஒரு அன்னக்கூட மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்தமாரி கரண்டியெல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.